தென் திசையிலே காவல் புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த காவல் போகாமல் பார்க்க வேண்டியது கடமை அல்லவா? அமர்ந்து பார்க்கலாம். வன்னிய மரத்தின் முதல் வாய்ப்படியிலே வந்திருக்கு. இந்த முதல் வாய்ப்படியை தாண்டினால் தான் இரண்டாவது வாய்ப்படி செல்லும். ஆகினால் இந்த முதல் கோட்டை வாய்ப்படியை தாண்டினா புறப்படினை இந்த மனவர கோட்டைக்கு வந்திருக்கிறீர்களே. யாரு நீ? எந்த நாடு? உன்னுடைய பெயர் என்ன? வந்தீங்க? என் நாடோ கள்ளிக்காடு. அந்நாட்டிலே பிரதமரின் பெயரோ கள்ளிக்காட்டார். எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த வானவராய் கோட்டையில் வன்னிமரம் இருக்கிறதா? அந்த வன்னிய மரத்தை எடுத்து செல்வதற்காக வந்திருக்கிறீரா? இந்த வானவராய் கோட்டையில் வன்னிய மரம் இருக்கிறது. அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்வதற்கு வந்திருக்கிறாயா? அது உன்னால் முடியுமா? முடியும். எப்படி முடியும்? நான் நினைத்தால் நிச்சயமாக எடுத்து செல்வேன். இந்த கோட்டைக்கு வந்தது தவறு என்று என்னுடைய பாதத்தில் வணங்கி மன்னிப்பு கேட்டு அந்த வழியை பார்த்து ஓடிவிடு. உனக்கு விரும்புகிறார் இடுவாள் தொடுவோர் நீயா நானா என்பதை பார்க்கலாம். என்ன வீரமர்ந்தால் நெடுவாள் தொடுவோர் என்று சமர கழிக்கிறாயே. நாய் கலிகாத்தன் அந்த பயிரை ஒரு வீரனுக்கு போர் முடிவிட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும், இல்லாவிட்டால் வீர மரணத்தை தெரிவிடும். நீயா நானா என்பதை பார்க்கலாம். முடிந்தால் வாடா என்னோட சபைக்கு. பாட பாட முறை பதைக்க பதைக்க வந்து விடுவதற்கு என்னிடம் சம செய்வதற்கு உண்மையாகி மறுத்து பேசுகிறாய். இதோ பார், உன்னை என்ன செய்கிறேன். இதோ பார். அவன் யார் தெரியுமா? யார் அவன்? என்னுடைய மகன். உன்னுடைய மகன்? எனக்கு பல தொண்டுகளை செய்ய வந்தவன். தொண்டுகளை செய்ய வந்தவன்? ஆமா. நான் யார்? இந்த மனவர கோட்டைக்கு வன்னிய மரத்தை காவல் இருக்கின்றேன். இவன் யார்? கள்ளி கட்டி ஆளக்கூடிய கள்ளிகாத்தான். அந்த மாணவரின் கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னிய மரத்தை கொண்டு செல்வதற்கு வந்திருக்கின்றான். நான் விடுவேனா? வந்தது தவறென்று அவனுடைய உயிரையை போய்க்க துணிந்து விட்டேன். என்ன மன்னித்து விட்டாயே. மகனே, அவன் எதற்காக வந்தான்? எனக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக, அந்த வன்னிய மரத்தை எடுத்து வருவதற்காக நான் தான் அவனை அனுப்பி வைத்தேன். உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே உன்னுடைய கணவனுடைய இடபாகத்தை விட்டு பிரிந்து ஓடி வந்து இந்த கள்ளிக்காட்டிலே கள்ளி மரத்தடி வேரிலே இந்த பூமிக்குள் குடியிருந்தாய். தெரியாமல் தீபத்தை எரிந்து விட்டான். நீ இருப்பிடத்துக்கு தங்குவதற்கு இருப்பிடம் இல்லையே. அதனால் இந்த கள்ளிக்காட்டிலே புதிய ஒரு ஆலயத்தை புதுப்பித்து அதுக்கு நெய்யபிஷேகம், பாலாபிஷேகம், கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அது எப்படி நடத்த வேண்டும்? இந்த மலரை போட்டு நிறுத்தக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு வந்து ஆலயத்தின் முன்பாக நிறுத்தி அபிஷேகம் நடத்த வேண்டும். அதற்காக பராமல் பெற்றது உண்மைதான் மகனே. அவனுடன் நீயும் சென்று அந்த வன்னிய மரத்தை எடுத்துவதற்காக உறுதுணையாக இருந்து என் ஆலயத்தை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி நீதான் அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்பொழுதே புறப்படு. அப்படிதான் இவனோடு உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து உனக்கு அபிஷேகம் நடத்துற வரை அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உண்மைதான். அப்படி